அமெரிக்கா ஈரானின் இஸ்பஹான் பகுதியில் நடைபெற்ற ஒரு ராணுவ வீரர் மீட்பு நடவடிக்கை தோல்வியில் முடிந்துள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வீழ்ந்த F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் போர் விமானத்தின் ஆயுத அமைப்பு அதிகாரியை மீட்கும் நோக்கில் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா கூறிய இந்த நடவடிக்கை குறித்து தெஹ்ரான் கடுமையான சந்தேகம் எழுப்பியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த மீட்பு நடவடிக்கையை அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய, மிக சிக்கலான மற்றும் மிகவும் பயங்கரமான தேடல் மீட்பு நடவடிக்கை என்று விவரித்தார். இதில் 155 விமானங்கள், 64 போர் விமானங்கள், 48 எரிபொருள் நிரப்பும் டேங்கர்கள் மற்றும் 13 மீட்பு விமானங்கள் பங்கேற்றதாக அவர் தெரிவித்தார். எனினும் ஈரானிய தரப்பு இந்த விளக்கத்தில் பல முரண்பாடுகள் இருப்பதாக கூறுகிறது. குறிப்பாக ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பிடிக்கும் மறைமுக நோக்கம் இந்த நடவடிக்கையில் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இஸ்பஹான் பகுதியில் நடைபெற்ற இந்த சம்பவம் பிராந்திய பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இஸ்ரேலிய படையில் பணியாற்றும் 4 படை வீரர்கள் ஈரானுக்காக உளவு பார்த்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய ஊடகமான ஸ்ரூக்கிம் வெளியிட்ட தகவலின்படி இந்த வீரர்கள் போர் நடைபெறும் காலத்தில் ஈரானிய உளவுத்துறை அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு தங்களது பணி நிலையத்தை பயன்படுத்தி முக்கியமான ராணுவ ரகசியங்களை மாற்றியதாக கூறப்படுகிறது. I24 நியூஸ் வெளியிட்ட ஊடகங்கள் இதை போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகவும் ஆபத்தான பாதுகாப்பு மீறல்களில் ஒன்று என்று விவரித்துள்ளன. இஸ்ரேலிய உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பான ஷின்பெட் மற்றும் போலீசின் லஹாவ் 433வது பிரிவு ஆகியவை இந்த வழக்கை தீவிரமாக விசாரித்து வருகின்றன. இந்த கைதுகள் கடந்த வாரத்தில் 2 கட்டங்களாக ஒரே நேரத்தில் நடைபெற்றன. சில கைதிகளுக்கு வழக்கறிஞரை சந்திக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைவரின் காவலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் இதற்கு முன்பும் நடந்துள்ள போதிலும் இந்த சம்பவம் மிகவும் தீவிரமானதாக கருதப்படுகிறது. ஈரானிய ராணுவம் சவுதி அரேபியாவில் உள்ள அல்-ஹஜ் அமெரிக்க தளத்தையும் குவைத்தில் உள்ள அல்-உதைரி தளத்தையும் அராஷ் 2 ட்ரோன் மூலம் தாக்கியதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த தாக்குதல் பிராந்திய நாடுகளின் பகுதிகளை ஈரான் மீது தாக்குதல் நடத்த பயன்படுத்த வேண்டாம் என்று ஈரான் முன்பு விடுத்த எச்சரிக்கைக்கு பிறகு நடைபெற்றுள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி கத்தார் வெளியுறவு அமைச்சருடன் நடத்திய தொலைபேசி உரையாடலில் அனைத்து நாடுகளும் தங்களது பகுதிகளை மற்ற நாடுகளுக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்கான தளமாக பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்ற சட்டப்பூர்வ பொறுப்பு உள்ளது என்று வலியுறுத்தினார். இந்த தாக்குதல் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளுக்கு எதிரான ஈரானின் தொடர் எதிர்வினையாக கருதப்படுகிறது. லிட்டானி ஆற்றுக்கு அருகில் ஹிஸ்புல்லா போராளிகள் நடத்திய பெரிய அளவிலான பதுங்கிய தாக்குதல் இஸ்ரேலிய படையின் முன்னேற்றத்தை முழுமையாக தடுத்து நிறுத்தியுள்ளது. இஸ்ரேலிய ஊடகங்களின் விரிவான அறிக்கையின்படி தைபே நகரத்தின் மஹிசிபாட் பகுதி மற்றும் காந்தாரா இடையே நடைபெற்ற இந்த தாக்குதலில் ஒரு இஸ்ரேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டதுடன் சுமார் 20 வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் காயமடைந்தனர். ஆற்றை கடக்கும் உணர்திறன் மிக்க நடவடிக்கையை மேற்கொள்ள முயன்ற இஸ்ரேலிய படை இந்த பதுங்கிய தாக்குதலால் முழுமையாக பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பாராசூட் படைப்பிரிவின் 890வது பெட்டாலியன் மற்றும் உயர்தர யஹாலோம் பொறியியல் பிரிவு ஆகியவற்றின் கூட்டணி இந்த பணியில் ஈடுபட்டது. 36 மணி நேரம் தயாரிப்பு செய்யப்பட்ட இந்த நடவடிக்கையில் பாலம் அமைக்கும் உபகரணங்கள், கவச புல்டோசர்கள் மற்றும் படகுகள் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் படையின் நகர்வு கண்டறியப்பட்டதும் ஹிஸ்புல்லா தாக்குதல் தொடங்கியது. ஈராக்கில் அமெரிக்க தளங்களை இலக்காக கொண்டு ஈரான் ஆதரவு அமைப்புகள் தாக்குதல்களை தொடர்ந்து வரும் நிலையில் ஈரான் ஆதரவு பெற்ற PMF நிலைகள் மீது பல விமான தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன. மேற்கு அன்பார் மாகாணத்தில் PMF இலக்குகள் மீது 7 விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதில் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 6 அன்று அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்கள் நினவே மற்றும் சலாஹ் அல்-தீன் மாகாணங்களில் உள்ள PMF தளங்களை ஒரே நேரத்தில் குறிவைத்தன. பிரிகேட் 25 உளவுத்துறை தலைமையகமும் பிரிகேட் 52 4வது ரெஜிமெண்டும் தாக்கப்பட்டன. இந்த தாக்குதல்கள் ஈராக் எதிர்ப்பு படைகள் மீது தொடர்ந்து நடைபெறும் தாக்குதலின் ஒரு பகுதி. கடந்த வியாழனன்று தல் அஃபரில் 3 PMF வீரர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. குவைத்தில் உள்ள அமெரிக்க அல்-உதைரி விமான தளத்தின் மீது ஈரானிய ராணுவம் நடத்திய உயர் துல்லிய ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகான செயற்கைக்கோள் படங்களை ஈரானிய ராணுவம் வெளியிட்டுள்ளது. ராணுவத்தின் பொது தொடர்புத்துறை தெரிவித்தபடி இந்த தாக்குதலில் பணியாளர் வசிப்பிடங்கள், குடியிருப்பு கட்டிடங்கள், உபகரண கிடங்குகள் மற்றும் ஹெலிகாப்டர் பராமரிப்பு வசதிகள் உள்ளிட்ட 8 முக்கிய இடங்கள் குறிவைக்கப்பட்டன. தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு பிறகு வெளியிடப்பட்ட இந்த படங்கள் ஈரானின் வெற்றிகரமான வான்வழி தாக்குதலுக்கு வலுவான ஆதாரமாக காட்டப்படுகின்றன. இது பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ உள்கட்டமைப்பை துல்லியமாக தாக்கும் ஈரானின் திறனை எடுத்துக் காட்டுகிறது. ஏமன் ஆயுதப்படைகள் ஈரான் மற்றும் லெபனானின் ஹிஸ்புல்லாவுடன் இணைந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதியில் உள்ள அல் ரஷ்ராஷ் இலக்குகளை தாக்கியுள்ளன. ஏமன் ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சாரி இந்த கூட்டு நடவடிக்கை வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதாகவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவித்தார். இஸ்ரேலிய ஊடகங்கள் இந்த தாக்குதலை ஈரான், ஏமன் மற்றும் லெபனான் ஆகிய 3 தரப்புகளிலிருந்தும் ஒருங்கிணைந்த பெரிய அளவிலான தாக்குதல் என்று விவரித்துள்ளன. லூட்டரிங் ட்ரோன்கள், ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் ஈரானிய ஏவுகணைகள் ஒன்றிணைந்து செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கை அமெரிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடியாக கருதப்படுகிறது. ஈரான் இஸ்பஹானில் நடைபெற்ற அமெரிக்க மீட்பு நடவடிக்கை குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள விளக்கத்தில் பல முரண்பாடுகள் இருப்பதாக ராணுவ நிபுணர் மசூத் அசதுல்லாஹி சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரே ஒரு வீரரை மீட்க 155 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக டிரம்ப் கூறியதை கேள்விக்குள்ளாக்கிய அவர், ஒரு வீரரை மீட்க இவ்வளவு பெரிய விமானப்படை எப்படி தேவைப்படும் என்று கேள்வி எழுப்பினார். இந்த நடவடிக்கையின் உண்மையான நோக்கம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை திருடும் முயற்சியாக இருந்திருக்கலாம் என்று அவர் சந்தேகம் வெளியிட்டார். மேலும் பைலட்டின் மீட்பு இஸ்பஹானில் நடைபெறவில்லை என்றும் டிரம்பின் கூற்று உண்மையான
உண்மையான நோக்கத்தை மறைக்கும் முயற்சி என்றும் அவர் தெரிவித்தார். ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை ட்ரூ ப்ராமிஸ் 4 நடவடிக்கையின் 98வது அலையாக அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிராக புதிய ஒருங்கிணைந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகம் வெளியிட்ட அறிக்கையின்படி முதல் கட்டத்தில் IRGC கடற்படை இஸ்ரேலிய தொடர்புடைய SDN-7 கொள்கலன் கப்பலை குரூஸ் ஏவுகணையால் தாக்கியது. இதில் கப்பல் அழிக்கப்பட்டு பெரிய தீப்பிடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது கட்டத்தில் அமெரிக்க MBS தாக்குதல் கப்பல் USS ட்ரிபோலி துல்லிய ஏவுகணைகளால் தாக்கப்பட்டு இந்திய பெருங்கடலின் ஆழத்திற்கு பின்வாங்க வைக்கப்பட்டது. இந்த தாக்குதல்கள் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய நிலைகளை குறிவைத்து நடைபெற்றன. பொருளாதார அழுத்தங்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் நிலைக்கு தள்ளுகின்றன என்று மூத்த ஈரானிய அரசியல் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பாபல் மந்தப் ஜலசந்தியை மூடும் அச்சுறுத்தலை அமெரிக்க நிர்வாகம் மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளது. இந்த ஜலசந்தி உலகளாவிய கப்பல் போக்குவரத்துக்கு மிக முக்கியமானது என்பதால் ஏற்படும் இடையூறு பெரிய பொருளாதார விளைவுகளை ஏற்படுத்தும். தெற்கு இஸ்பஹானில் ஏற்பட்ட தோல்வியடைந்த நடவடிக்கைக்கு பிறகு டிரம்ப் நிர்வாகம் பெரிய உத்தியோகபூர்வ பின்னடைவை எதிர்கொண்டுள்ளது. வரும் நாட்களில் உலக எரிசக்தி விலைகள் கணிசமாக உயரக்கூடும் என்றும் அந்த அதிகாரி எச்சரித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்குள் இருக்கும் அமெரிக்க ஆதரவாளர்களுக்கு ஆயுதங்கள் அனுப்பும் முயற்சியை வாஷிங்டன் மேற்கொண்டதை ஒப்புக்கொண்டார். ஆனால் அந்த ஆயுதங்கள் ஆதரவாளர்களை சென்றடையும் முன்பே இடைமறிக்கப்பட்டதால் இந்த முயற்சி தோல்வியில் முடிந்ததாக அவர் தெரிவித்தார். வெள்ளை மாளிகையில் ஈஸ்டர் நிகழ்ச்சியின் போது பேசிய டிரம்ப், நாங்கள் நிறைய துப்பாக்கிகளை அனுப்பினோம், அவை மக்களிடம் சென்று இந்த ஈரானிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராட உதவும் என்று எதிர்பார்க்கப்பட்டது என்று கூறினார். ஆனால் இடைத்தரகர்கள் ஆயுதங்களை விநியோகிக்காமல் தங்களிடமே வைத்துக் கொண்டதால் திட்டம் தோல்வியடைந்ததாக அவர் விளக்கினார். அவர்களுக்கு அனுப்பப்பட்டவர்கள் அதை தங்களிடமே வைத்துக் கொண்டனர் என்று கூறிய டிரம்ப், ஒரு குறிப்பிட்ட குழுவினர் மீது நான் மிகவும் வருத்தமடைந்துள்ளேன், அவர்கள் இதற்கான பெரிய விலையை செலுத்த வேண்டும் என்று எச்சரித்தார். குர்திஷ் பிரிவினைவாத குழுக்கள் இதில் ஈடுபட்டிருக்கலாம் என்று முன்பு அவர் குறிப்பிட்டிருந்தார் என்பது கவனிக்கத்தக்கது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியுடன் தொலைபேசி உரையாடல் நடத்தினார். பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள், இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் ஆகியவை இந்த உரையாடலில் விவாதிக்கப்பட்டன. அமெரிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிராக பல முனைகளில் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த உரையாடல் நடைபெற்றுள்ளது. ஈரான் இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் உள்ளிட்ட பல பதிலடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அராக்ஷி அண்டை நாடுகளுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் ஈரான் உறுதியாக இருப்பதாக வலியுறுத்தினார். பிராந்திய ஸ்திரத்தன்மை, வெளிநாட்டு தலையீடு இல்லாமல் அண்டை நாடுகளின் ஒத்துழைப்பின் மூலமே சாத்தியம் என்றும் அவர் தெரிவித்தார். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி, அனைத்து நாடுகளும் தங்களது பகுதிகளை மற்ற நாடுகளுக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்கான தளமாக பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்று சட்டப்பூர்வ பொறுப்பை சுட்டிக்காட்டினார். பிராந்திய அரசுகள் வெளிநாட்டு தலையீடு இல்லாத சுயாதீனமான கூட்டு பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் போர்க்குற்றங்களை கடுமையாக கண்டித்த அராக்ஷி, பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், மருத்துவமனைகள் மற்றும் அணு வசதிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் உள்கட்டமைப்புகளை குறிவைத்ததை கண்டித்தார். இத்தகைய செயல்கள் உள்நாட்டு மற்றும் சர்வதேச சட்ட வழிமுறைகளின் மூலம் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஈரான் தனது இறையாண்மை மற்றும் எல்லைப் பகுதிகளை பாதுகாக்க தொடர்ந்து போராடும் என்றும் இது சுய பாதுகாப்பு உரிமையின் கீழ் வருவதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார். ஈரானிய புரட்சியின் 3வது தலைவரும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் முக்கிய தலைவருமான சையத் முஜ்தபா கமேனி அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்த பிரிகேடியர் ஜெனரல் மஜீத் கத்தேமியின் வீர மரணத்துக்கு இரங்கல் தெரிவித்தார். அவர் வெளியிட்ட அறிக்கையில், கத்தேமியின் பாதுகாப்பு, உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு துறைகளில் பல தசாப்த கால சேவையை சுட்டிக்காட்டிய சையத் கமேனி அவரை அர்ப்பணிப்புமிக்க தளபதி என்று புகழ்ந்தார். அவரது வீர மரணம் ஈரானிய போராளிகளின் உறுதியை பலவீனப்படுத்தாது என்று வலியுறுத்தினார். அமெரிக்க இஸ்ரேல் எதிரிகள் ஈரானிய மக்கள் மற்றும் முஜாஹிதீன்களுக்கு எதிரான போரில் தொடர் தோல்விகளை சந்தித்த பிறகு பயங்கரவாத முறைகளை பயன்படுத்தி பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை தலைவர்களில் ஒருவரை படுகொலை செய்துள்ளது என்று அவர் கூறினார். மரணமடைந்தவரின் குடும்பத்தினருக்கும் சக ஊழியர்களுக்கும் இரங்கலும் வாழ்த்துகளும் தெரிவித்தார். ஈரானிய புரட்சி காவல் படையின் வான்வழி பிரிவு தளபதி பிரிகேடியர் ஜெனரல் மஜீத் மௌசவி, இப்போது தீ பற்றி எரிய தொடங்கிவிட்டது, இதை ஈரானை தவிர வேறு யாராலும் நிறுத்த முடியாது என்று எச்சரித்தார். பிராந்தியத்தில் சக்தி சமநிலை மாறிவிட்டதாக கூறிய அவர், ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் வடக்கு நகரங்களை கைவிட்டதன் மூலம் இஸ்ரேல் சக்தி சமநிலையின் சீர்குலைவை ஏற்றுக்கொண்டுள்ளது என்றார். ஈரானிய ஏவுகணைகள் ஹைஃபா வளைகுடா பகுதியில் உள்ள சுத்திகரிப்பு நிலையங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், துறைமுகங்கள் மற்றும் ரயில்வேக்களை தாக்கியதாகவும் எந்த இடைமறிப்பும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஈரானிய பாராளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் இப்ராஹிம் அசீசி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் ஹார்மோஸ் ஜலசந்தி குறித்து வெளியிட்ட ஆக்ரோஷமான பதிவை கடுமையாக கண்டித்தார். கடந்த 50 ஆண்டுகளில் அமெரிக்கா இத்தகைய அவமானத்தை சந்தித்ததில்லை என்று அசீசி கூறினார். டிரம்பும் அவரது படையினரும் இப்போது கனவு காணும் நிலையிலிருந்து மேடையிலிருந்து வெற்றியை பேசுகின்றனர் என்றும் அவர் விமர்சித்தார். டிரம்ப் ஹார்மோஸ் ஜலசந்தியை திறக்காவிட்டால் செவ்வாய்க்கிழமை ஈரானில் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்கள் தகர்க்கப்படும் என்று எச்சரித்திருந்தார். ஜலசந்தியை திற, இல்லையென்றால் நரகத்தில் வாழ்வீர்கள் பாருங்கள் என்று டிரம்ப் முன்னர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் முன்னாள் உள்நாட்டு சந்தை மற்றும் சேவைகள் ஆணையர் தியரி பிரிட்டான் அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் மீதான போர் குறித்து BFM டிவிக்கு அளித்த பேட்டியில், இப்போது சாவியை வைத்திருப்பது ஈரான் தான் என்று கூறினார். ஈரான் ஒரு சமமற்ற போரில் ஈடுபட்டுள்ளதாகவும் அமெரிக்கா மரபு வழி ராணுவ மேன்மையை நம்பியுள்ளதாகவும் அவர் விளக்கினார். உலகின்
உலகின் சிறந்த ராணுவம் மற்றும் சிறந்த தொழில்நுட்பம் இருந்தாலும் அமெரிக்காவின் இருப்புகள் குறைந்து வருகின்றன. 2 ஆண்டுகளுக்கான பேட்ரியாட் ஏவுகணை உற்பத்தி முழுவதும் இந்த போரில் பயன்படுத்தப்பட்டு விட்டது என்று எச்சரித்தார். பென்டகன் கவலைப்பட காரணம் இருப்பதாக அவர் வலியுறுத்தினார். மறுபுறம் ஈரான் 40 ஆண்டுகளாக இதற்கு தயாராகி வருவதாகவும் ஒழுங்கமைக்கப்பட்டு தனியாக இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஈரானின் மத்திய நகரமான இஸ்பஹானில் உள்ள ஒரு பேராலயத்தில் ஆர்மேனிய கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடினர். இந்த நிகழ்வு அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் மீதான போருக்கு எதிரான அமைதியான எதிர்ப்பு மற்றும் நினைவுகூரல் தருணமாகவும் அமைந்தது. போர் நிலைமைகளுக்கு இடையிலும் தங்களது கிறிஸ்துவ மத நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இஸ்பஹான் நகரத்தில் வாழும் ஆர்மேனிய சமூகத்தினர் மத உணர்வோடு சேர்த்து நாட்டின் இறையாண்மைக்கு ஆதரவாக அமைதியான முறையில் தங்களது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினர்.